சராசரியாக நார்மல் மனிதர்கள் வந்து எல்லாரையும் முடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெட்ரோல் கேஸை நீங்கள் கை வச்சிங்கன்னா போதும். எல்லாருமே தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அப்புறம் இவ்வளோ பேர் நிற்கிறமே, இது எப்படின்னு தெரியுது. இப்போ கூட ஒருத்தர் புதுசாக வந்தவர் பெண்களுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தரேன்னாரு. அவர் என்னைக்கு சொன்னார், அன்னைக்கு வந்து சிலிண்டருக்கு தட்டுப்பாடாகி போச்சு. எப்போ ஃபயர் ஆகி என்ன வெடிக்க போகுதுன்னு தெரில. கலவர பூமியாக தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வண்டியை ஃபுல் பண்ணாங்கன்னா கம்பல்சரி வண்டியே ஓடினா கூட 10 நாள். அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? இங்கே தானே வரணும். மத்திய அரசை நம்பினோம்னா நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும். மாநில அரசை நம்பினோம்னா பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இப்போ கூட ஒருத்தர் புதுசாக வந்தவர் பெண்களுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தரேன்னாரு. அவர் என்னைக்கு சொன்னார், அன்னைக்கு வந்து சிலிண்டருக்கு தட்டுப்பாடாகி போச்சு. மாநில கவர்மெண்ட்டை நிறைய பேர் இந்த பெட்ரோலுக்கும் மாநிலத்துக்கும் சம்மந்தமே இல்லை, மாநில கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கான். நிறைய படித்த அறிவாளிகளே குறை சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? இல்லை, எனக்கு புக்கிங் ஆகுது, எனக்கு புக்கிங் ஆச்சு, நான் ஒன்று வாங்கிட்டேன், 40 நாள் கழிச்சு புக்கிங் ஆகுறாங்க. நார்மலாக ஒரு சிலிண்டர் வாங்கினோம்னா நமக்கு 45 நாளைக்கு மேலே வரும். அதனால பிரச்சனை இல்லைன்னு தோணுது. இன்னும் வரும் மாதங்கள்லேயோ வரும் காலங்கள்லேயோ எப்படி இருக்குன்னு தெரியாது. பெட்ரோல் நார்மலாக நம்ம வந்தோம்னா லைனில் நின்று வாங்குற மாதிரி தான் இருக்குது. தட்டுப்பாடு இருக்குன்றாங்க, ஆனால் நம்ம பார்த்தவருக்கு தட்டுப்பாடு இல்லை. லைனில் வந்தால் கிடைக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அதே மத்திய அரசு தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான். பெட்ரோல் கிடைக்கும்ன்றான், திடீர்னு தட்டுப்பாடு வரும்ன்றான். மத்திய அரசு பேச்சை மட்டும் நம்பவே முடியாது, மாநில அரசு பேச்சை நம்பிடலாம், மத்திய அரசு பேச்சை நம்பவே முடியாது. ஆமாம், நிறையா ஹோட்டல்ஸ் மூடினாங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் சென்னையை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஃபுட்டுக்கு இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா தீபாவளி டைமில் ஃபுட்டு இல்லாமல் நிறையா பேர் சிரமப்படுவாங்க. இப்போ அது மாதிரி நிறையா ஹோட்டலை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா சிரமங்கள் ஏற்படும். ஆமாம், நிறைய இடத்துல ஹோட்டல் வந்து இல்லை, விறகு அடுப்பு வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படியே முடங்கிடும் எல்லாமே. அதாவது ஒரு சராசரியாக நார்மல் மனிதர்கள் வந்து எல்லாரையும் முடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெட்ரோல் கேஸை நீங்கள் கை வச்சிங்கன்னா போதும். எல்லாருமே தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். இல்லையே, இப்போ சிலிண்டரு இப்போ வீட்டில் இல்லை, கேஸ் அடுப்பு இது இல்லை, எலக்ட்ரிக்கல் அடுப்பு தான் இருக்குது, அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லையே, எதுவுமே தெரியலையே எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை எதனால் வந்தது, அது எப்படி சரியாகும், என்ன நடக்கும், அப்படி எதுவுமே தெரியாது. ஓகேவா? தனிப்பட்ட முறையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா பிரச்சனை, இதுலேருந்து தாண்டி வர முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது தெரியல, அது போக போக தான் தெரியும். நம்ம எதையுமே சொல்ல முடியாது. இப்போ ஊடகங்களில் வர செய்தியை கேட்டு அதுதான் உண்மையை நம்பி அதையும் பேச முடியாது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ ரேபிட்டெல்லாம் ஓடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரேபிட்டாக ஓட்டி தான் நம்ம வந்து வாழ்வாதாரம் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம். இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அப்புறம் இவ்வளோ பேர் நிற்கிறமே, இது எப்படின்னு தெரியுது. இவ்வளோ பேர் கூட்டம் நிற்கிற இல்லையா எல்லா பக்கம். தெரியல, அது அதோட உள்நோக்கம் என்ன இருக்கா எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்து வெளியே வரதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியுமே இப்படி ஏற்படுற பிரச்சனைக்கு என்னென்னு பேசுறது, என்ன சொல்கிறது? நான் காலிலேருந்து ஒரு 5-6 பங்கு நான் அலைஞ்சி திரிஞ்சு எல்லா பங்கும் மூடி இருக்குன்னு வரேன். நான் எவ்வளோ இதாலேயே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு மைண்டு. ஸோ அதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மக்கள்லாம் எப்படி ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ப்ரோ. ஆக்சுவலாக நான் 2 வீலர் மெக்கானிக்னா, இப்போது வர ஜென்ரேஷனில் வந்து எல்லாம் எலக்ட்ரிக்கல் பைக்கு போகிறாங்க. அதுக்குண்டான முயற்சிகள் கூட இது இருக்குன்னு எனக்கு தோணுது, இப்போ இருக்க நாட்டில் நடக்கிற பிரச்சனையால். ஸோ இப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் இந்த பிரச்சனை. ஸோ இது ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குன்னா இது நம்ம கையில் இல்லை, அவர்கிட்ட தான் இருக்குது, பெரியவர்கிட்ட. என்ன பண்ணுறாரு தெரில, பார்ப்போம், இனிமேல் தான் தெரியும் என்ன நடக்குது. ஆனால் ரொம்ப அவதிப்படுறாங்க மக்கள். காலைல நான் கிட்டத்தட்ட ஷூட்டிங்கில் தான் இருக்கேன். எனக்கு பெட்ரோல் இந்த வண்டி வந்து மைலேஜ் வந்து இது ஜாவா பழைய வண்டி, ஒரு 20 தான் வரும் மைலேஜ், 20-25 தான் வரும் சார். ரெகுலராகவே வந்துகிட்டு இருக்குது. ஏன் இந்த மக்கள் இவ்வளோ பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நான் முந்தி நீ முந்திட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லைங்க. நான் முன்னாடி போய் வாங்கி போட்டுறேன், எவன் பின்னாடி வந்து அது கவலை கிடையாது. இடிச்சுக்கிட்டு பாருங்க எவ்வளோ. நீ பரவாயில்ல, ஒரு 100க்கு ஒரு 60 பேர் எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இந்த இடத்துல மட்டும் ஒரு 300 வண்டி இருக்கும், 300 2 வீலர் இருக்கும். கிட்டத்தட்ட கார் மட்டும் 26 கார் அந்த கடைசி வரைக்கும் நிற்கிது. இப்போ ஒருத்தர் கூட வரிசை இல்லை, வரிசைங்கிறதே கிடையாது. வயசானவங்க மரியாதை கிடையாது, பொம்பளைக்கு அதை விட கொடுமை. இருக்கிற ஆம்பளை கூட பொறுத்துட்டு போறாங்க, ஆனால் லேடிஸ் ரொம்ப கீழ்த்தரமா பண்றாங்க. பைசா சரியா கொடுக்கறது இல்லை, ஏறி போறது. இதுல குறுக்க எங்களுக்கு போடுங்க லேடிஸு, ஒரே வார்த்தை லேடிஸ். ஆமாம், அது நமக்கு அத்தியாவசியம். இப்போ நமக்கு பெட்ரோல் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னா நம்ம இங்கே இல்லாட்டி அங்கே போகணும்னு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம அலைஞ்சு தான் ஆகணும். மற்றபடியாக நமக்கு தேவையில்லைன்னா நம்ம சரி ஓகே கிடைக்கிறப்ப வாங்கிக்கலாம்னு இருக்கலாம். பெட்ரோல் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. பைக் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி ஒரு வேலை கூட இயங்காது. நம்ம வீட்டை விட்டு மினிமம் ஒரு 500 மீட்டருக்கு நடந்து போய்க்கலாம், அதுக்கு மேலே போனால் பைக்கு கண்டிப்பாக வேணும். அவங்கெல்லாம் ரொம்ப பரிதாபம் தான். ஏன்னா அவங்கெல்லாம் அதை வச்சு தான் வாழ்வாதாரம் போயிட்டுருக்கு. இப்போது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறையா பேர் புது வண்டி எடுத்துகிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓட்டி தான் வண்டி டியூவே கட்டுறாங்க.
இப்போ அவங்களுக்கு அந்த வண்டி ஓடினா தான் அவங்க டியூவை கட்ட முடியும். இப்போ அந்த வண்டி ஓடலன்னா அவங்களுக்கு டியூ கட்ட முடியாது, சிவில் அடி ஆகும், நெக்ஸ்ட் அவங்க ஒரு லோனுன்னு போக முடியாது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது கொண்டு அந்த ஒரு விஷயத்தினால நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது வந்து இறைவன் கையில் தான் இருக்குது. ஒரு வண்டியை ஃபுல் பண்ணாங்கன்னா கம்பல்சரி வண்டியே ஓடினா கூட 10 நாள், அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? இங்கே தானே வரணும். அது சொல்லி புரிய வைக்க முடியலங்க. அவங்களுக்கு என்ன, எனக்கு மிகுதியாக இருக்கணும், அடுத்தவங்க எப்படி போனால் கடை கிடையாது, நான் ஃபுல்லாக வச்சுக்கணும். அவங்களே தான், நானே தான், வேற யாரும் கிடையாது. நான் எல்லாமே சேர்ந்தது தான். நான் வந்து எந்த தொல்லை இல்லாமல் இருக்கணும், கேஸ் ஃபுல்லாக இருக்கணும், மற்ற விஷயங்களை நான் எனக்கு மிகுதியான இருக்கணும். அதுதான் விரும்புகிறாங்களே. அடுத்தவங்களை பற்றி கவலையே கிடையாது. கம்பல்சரி வேற டபுள். நாங்கள் வீட்டுக்கே போகவே இல்லை. கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கோம். 20 பேருமே ரொட்டீனு 6 பேர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. கேப்பே கிடையாது. இல்லை வேற பொண்ணுங்க பாவம், அதெல்லாம் உடல் உபாதைகளை இப்போ நம்மளை விடுங்க, பசங்களை விடுங்க, பெண்களை அவங்களும் வேறு வழி இல்லை. கொஞ்சம் கூட ஆளுக்கு பற்றாக்குறை வேறு. அது வேறு கான்ட்ராக்டர் அவர் தான் சால்வ் பண்ணுவார். இல்லை அவருங்க கல் பண்ணுறாங்க இல்லைன்னு இல்லை. மக்களுக்கு கொஞ்சம் தயவுசெய்து கவலைப்பட வேணாம். எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அவங்க கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. அது ஆயில் கன்சியூம் அவங்களே சொல்லிட்டாங்க. சங்கத்துலேருந்து 90% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ கவலைப்பட வேணாம், கம்பல்சரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் வந்து கவர்மெண்ட்டு, அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் அவனும் கவர்மெண்ட்டு, அப்புறமா வந்து ஹெச்பியும் வந்து கவர்மெண்ட் தான். இவங்க கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி நடத்தும் போது தனியார் பங்க்லாம் வந்து நடத்தவே முடியாது போல் இருக்குது. இதுக்கப்புறமா இவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கும்போது அப்போ தனியார் பங்க்லாம் எங்கே போகணும்னு தெரில. பட் ஆனால் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க ப்ரோ. எப்போ ஃபயர் ஆகி என்ன வெடிக்க போகுதுன்னு தெரில. இது கலவர பூமியாக தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு எத்தனை நாள் வைக்க முடியும் அவங்களால? வண்டியில் டேங்க் ஃபுல் பண்ணுறாங்க, ஓட்டுவாங்க, திரும்பி ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். மற்றபடி இதை ஸ்டாக் வச்சதால அது சேஃபாக வச்சுருக்கணும். ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அதான் ஆல்ரெடி வந்து எல்லாருமே சிலிண்டர் தூக்கின்னு யூபிலாம் வந்து ரொம்ப நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க. யூபிலாம் பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து முக ஸ்டாலின் ஐயா வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாம் வந்து அவங்க அரசியல்வாதிங்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் மக்களை வச்சு கேம் பண்ணுறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நான் 100 ரூபாய்க்கு போடுவேன் எப்பயுமே, இன்றைக்கி 500 ரூபாய்க்கு போட போகிறேன். அது இல்லாமல் இது ஆயில் போடணும். ஒரு பங்கில் ஆயில் இல்லைங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். எங்களுக்கு கொடுக்குற சேலரியை விட டபுள் மடங்கு தான் வேலை போகுது. வண்டி ரீஃபில், லோடு ரீஃபில் பண்ணவே விட மாட்டாங்க. ரீஃபில் பண்ணதாலும் திருப்பி கொடுக்க முடியும், அதுவே விடுறதில்ல. இங்கே ஒரு 15 பேர் சார் 1 ஹவர் ஆகும். சாதாரணமாக ரீஃபில் பண்ண முடியாது. இந்தியன் ஆயிலேருந்து அவங்க ஒரு ஓட்டி கொடுப்பாங்க. இங்கே வந்த நபருக்கு ஒரு ஓடிபி வரும். அது 2 மேட்ச் ஆனாதே அது ஓப்பனிங்கே ஆகும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து டென்சிட்டி பார்ப்பாங்க, 2 தடவை பார்ப்பாங்க. அதெல்லாம் மேட்ச் ஆன பிறகு தான் ஓப்பனே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 ஹவர். அந்த 1 ஹவர் கூட ஜனங்க கொடுக்கவே மாட்டாங்க. பற்றாக்குறை இல்லை சார், பற்றாக்குறையே கிடையாது. இவங்களா நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நான் முன்னாடி போய் போட்டுன்னு. இப்போ ஒரு வீட்டுக்கு 3 பேர்னு வச்சுக்கோங்க, 3 பேர் பைக்குமே ஃபுல் பண்ணு, இல்லை வேற கேனில் கொடுங்க. ஒரு காலம் கவர்மெண்ட்டுக்கு கன்சியூமர் கொடுக்க மாட்டாங்க, பல்கில் கொடுக்கவே மாட்டாங்க சார். ஒரு நைட்டு வந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் நின்று போட்டுன்னு போனேன் வீட்டுக்கு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக கிடையாது. ஆமாம், ஒரு 3 நாளாக ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது பெட்ரோல் பங்குலாம். நான் மாங்கட்லேருந்து வரேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக என்னால் போட்டு போகிறேன். ஆமாம் சார், கொஞ்சம் ஒரு சில பங்குலாம் அந்த சைட்லாம் முடியாது. நம்ம சூரிய ஹாஸ்பிட்டல் எது இல்லை, அது வடபழனி க்ளோஸு. அப்புறம் போகிற வழியில் கூட க்ளோஸ் ஆகும். ஏதாவது ஒன்று இருந்தால் தான் போட்டுன்னு போக முடியும். அங்கே ஒன்று போடுறதோ ஜனம் ஜெய நிற்குது. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை சார், தட்டுப்பாடுன்றதுனால தான் இவ்வளோ ஜனம் நிற்குது. இல்லைன்னா ஒரு பயத்தினால வாங்கி போட்டுக்கின்னு போகிறாங்க. இப்போ நான் கூட பாரு, இப்போ இருக்குது பெட்ரோல் ஒரு 100 ரூபா போட்டுன்னு போகிறேன்னு போனேன் ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா நான் 4 மணிக்கு போகிறேன், வெடிக்காலில் காலையில் எழுந்துச்சி போகிறது. மாங்காட்டிலேருந்து எக்மோர் போவேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் தான். நான் டெய்லி சார் ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு ரெஸ்ட்டே இல்லை சார். ஞாயிற்றுக்கிழமை கூட ஓட்டின்னு தான் இருக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒரு வாரமாக தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ நானே வந்து அடுப்பு கரண்ட் அடுப்பு தான் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். அது 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா அதான் போயின்னுது. இப்போ 2-3 நாளாக கிடைக்கல. எல்லாம் ஏஜ் போட்டோம் ஃபோன் பண்ணி சொன்னாலுமே மெசேஜே வர மாட்டுது. நம்ம ஆஃபீஸ் போனாலும் அங்கேயே கூட்டம் ஜெயிச்சேன்னு தான் இருக்குது. நல்லபடியாக ஆனால் ரொம்ப சந்தோஷம். மக்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போவாங்க, வருவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நான் நார்மலாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு போடுவேன். இன்றைக்கி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். மீன்ஸ் பெட்ரோல் காலியாக கூட போகலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போட்டு வச்சுருக்கிறேன்.